ஓகே, இந்த கிளாஸில் எக்ஸல் அப்ளிகேஷனில் எடிட்டிங் பண்ணுறதுக்காகவே ஒரு சில ஸ்பெஷல் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. நார்மலாக நீங்கள் எடிட் பண்ணுவீங்க, பட் ஷார்ட்கட் மூலமாக அந்த எடிட்டை பண்ணுறது தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா F2 அப்படின்ற ஷார்ட்கட். நார்மலாக இந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் உள்ளே போய் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி நான் உள்ளே போய் எடிட் பண்ண முடியும். நார்மலாகவே அதை எடிட் பண்ண நினச்சோம்னா அந்த டேட்டா ஃபுல்லாக டெலீட் ஆகிடும் இல்லையா? அப்போ டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுவோம். சம்டைம் கீபோர்டில் யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்க அதை எடிட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி F2 இஸ் த ஷார்ட்கட் டு எடிட் த ஆக்டிவ் செல். அடுத்த ஷார்ட்கட் வந்து நார்மலாகவே நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட்டு. ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+C Ctrl+V யூஸ் பண்ணுவோம். அதே டேட்டாவை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது Ctrl+X Ctrl+V யூஸ் பண்ணுவோம். ஸோ காப்பி பேஸ்ட், கட் பேஸ்ட் ஒரு முக்கியமான ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம். எல்லாருமே யூஸ் பண்ணுற ஷார்ட்கட், பண்ண வேண்டிய ஷார்ட்கட்டு. ஒரு உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஷார்ட்கட் வந்து Ctrl+D அப்படின்ற ஷார்ட்கட். Ctrl+Dனா என்ன? இந்த இடத்துல நான் ஒரு ஃபார்முலா போடுறேன். சம் ஆஃப் திஸ் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, அதனால் சம் நான் போடலை. இந்த வேல்யூவை 5ஆல் டிவைட் 6ஆல் டிவைட் பண்ணுறப்போ 9.3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூவை நார்மலாக நான் என்ன பண்ணுவேன், இதே ஃபார்முலாவை கீழே ஃபுல்லாக நான் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டாட்டை டபுள் கிளிக் பண்ணுவேன், Ctrl+Z பண்ணிடுறேன். இல்லைனா இதை கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணுவேன் ஃபில் பண்ணுறதுக்கு. இல்லை நான் செலக்ட் பண்ணி கூட Ctrl+D பண்ணி ஃபில் டவுன் நான் பண்ணலாம். ஃபில் டவுன் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட்கட். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மவுஸ்லலாம் யூஸ் பண்ணுறதை தாண்டி எனக்கு ஷார்ட்கட்லேயே விளையாடுறது பிடிக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கீழே வந்துட்டு Ctrl+D பண்ணாங்கன்னா மேலே உள்ள டேட்டா கீழே டவுனில் ஃபில் ஆகும். ஃபில் டவுன் அப்படின்ற ஷார்ட்கட். அதே மாதிரி ஃபில் ரைட்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட்ன்ற ஒரு ஃபார்முலாவை நான் போடுறேன். இந்த இடத்துல கவுண்ட்டில் 0, ஸோ கவுண்ட் ஏ போடுறேன். கவுண்ட் டைரெக்டாக போட்டால் நம்பரை தான் கவுண்ட் பண்ணும், கவுண்ட் ஏ போட்டால் எல்லாமே கவுண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுண்ட் ஏ ஃபார்முலாவை போட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை ரைட் சைடில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு ஃபில் ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு Ctrl+R கொடுக்கும் பொழுது இந்த ஃபார்முலா ரைட் சைடில் உள்ள செல்லுலேயும் ஃபில் பண்ணப்படும். ஒருவேளை கம்மியான டேட்டா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கம்மியான டேட்டா இருக்குன்றது இந்த ஃபார்முலா சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணலாம். ஸோ பேசிக்லி ஃபார்முலாவை டவுனில் ஃபில் பண்ணுறதுக்கும் ஃபார்முலாவை ரைட்டில் ஃபில் பண்ணுறதுக்கும் ஃபில் ரைட் ஃபில் டவுன் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ வேண்டாம் அப்படின்னா நார்மலாக இந்த ரோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு Ctrl- ப்ரெஸ் பண்ணாலே என்ன சொல்லும், ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட். இந்த இடத்துல உள்ள செல்லெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுறியா, என்டையர் ரோவை டெலீட் பண்ணுறியா, என்டையர் காலமை டெலீட் பண்ணுறியான்னு சொல்லும். இது டெலீட் பண்ணுறதுக்கு Ctrl-. இதே இது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரியே என்டையர் காலமை இன்சர்ட் பண்ணணுமா, ரோ இன்சர்ட் பண்ணணுமா, ஷிஃப்ட்டு செல்லை வந்து ஷிஃப்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணுமான்ற ஆப்ஷன்லாம் கொடுக்கும். திங்க் பண்ணி தெரிஞ்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். Ctrl- Ctrl+. ஃபைனலாக ஒரு ஷார்ட்கட்டு டேட்டா எடிட் பண்ணுற ஷார்ட்கட்டும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இது வந்து டேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு Ctrl+Hன்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்பொழுது ரீப்ளேஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். ரீப்ளேஸ் விண்டோவில் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு கொடுக்கலாம். PERSON அப்படின்ற நேமெல்லாம் வச்சு கார் அப்படின்ற நேமை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கும் பொழுது பாருங்களேன், இந்த இடத்துல எல்லா பர்சன் அப்படின்ற நேமும் காராக மாறிடுச்சு. இது பேசிக்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும், எப்படி ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்ற புரிதலை கொடுக்கும். பேசிக்லி எப்படி எடிட்டிங் கான்செப்டை ஷார்ட்கட் மூலமாக எக்ஸலில் டீல் பண்ணுறதுன்ற புரிதலை கொடுக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் இன்னும் பெருசாக இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட்டை பற்றி நம்ம பார்க்கலாம்.